இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, திருக்குடும்பத்தின் தலைவர் யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பை நான் தர விரும்புகின்றேன். எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தில் வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு குடும்ப ஆசீர்வாத பெருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பமாக நீங்கள் வந்து ஆசீர்வாத பெருவிழாவிலே கலந்து கொண்டால் நிச்சயம் உங்களுக்கான குடும்ப ஆசீரை நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு செல்லலாம். உணவு வழங்கப்படும், தங்குவதற்கான இட ஏற்பாடுகள் எல்லாம் உண்டு. இறைமக்கள் குடும்பமாக வாருங்கள். எம்மாவுஸ் ஆண்டவரின் அபிஷேகத்தை உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் பெற்றுச் செல்லுங்கள். அன்பிற்குரியவர்களே, புனித யோசேப்பிடம் விளங்கிய எல்லா குண நலன்களையும் வைத்து ஒரே வார்த்தையில் நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது, அவர் நேர்மையாளர். சூசையப்பரிடத்திலே நேர்மை இருந்தது, அன்னை மரியாளிடத்திலும் நேர்மை இருந்தது. அன்பானவர்களை, நேர்மை என்பது அவரவர்களுக்கு உரியதை அவரவர்களுக்கு கொடுப்பதுதான். புனித சூசையப்பர் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்தார், மனிதர்களுக்குரியதை மனிதர்களுக்கு கொடுத்தார். எனவே அவர் நேர்மையாளர் என்று நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. அவர் எப்படி கடவுளுக்குரிய மனிதனாக வாழ்ந்தார், கடவுளுக்குரியதை அவர் எப்படி கொடுத்தார் என்றால், அவர் மனித ரீதியில அன்னை மரியாள் கருவுற்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே மறைவாக விளக்கிவிட வேண்டும் என்று யோசிக்கிறார். ஆணினுடைய துணை இல்லாமல் இந்த பெண்மணி கருத்தரித்திருக்கிறாரே, இந்த பெண்மணியை நாம் அவமானப்படுத்த தேவையில்லை. யூத சட்டப்படி முச்சந்தியிலே நிற்க வைத்து கற்களை எரித்து கொல்லப்பட அவர் அன்னை மரியாளை உட்படுத்தவில்லை, மாறாக விளக்கிவிட, மறைவாக விளக்கிவிட திட்டம் தீட்டுகிறார். ஆயினும் கடவுளின் தூதர் கனவிலே எச்சரிக்கப்பட்ட பிறகு மிக ஆழமாக அவரின் வார்த்தைகளை, கடவுளின் தனக்கு வைத்திருந்த திட்டத்தை உணர்ந்து கொண்டு அன்னை மரியாளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்நேரம் முதல் அன்னை மரியாளை அவர் பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். பெண்ணினுடைய மாண்பை அவர் உயர்த்தி பிடித்தார். பாருங்கள், அற்புத குழந்தை இயேசுவையும் வளர்ப்பு மகனாக கடவுளின் திட்டத்திற்கு ஏற்றதை போல வளர்த்தெடுத்தார். அன்பானவர்களே, அன்னை மரியாளும் கூட கடவுளுக்காக தன்னை முழுவதுமாக கொடுத்தார்கள். இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசக்கூடிய தாயாக அன்னை மரியா திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்குரியதை உமக்கும் சாயலில் உள்ள எம் அயலானுக்கும் வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்திடச் செய்தருளும். ஆண்டவரே, கடவுளை அன்பு செய்கிறேன் என்று, கடவுளை நம்புகிறேன் என்று ஜபதபத்திலே ஈடுபடுவது மட்டுமல்ல, உம்முடைய சாயலிலே உள்ள அயலானுக்கும் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும். நீதி என்பது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல கடைபிடிக்க வேண்டியது என்று சொல்லி புனித சூசையப்பரை போல, அன்னை மரியாளை போல நாங்கள் நேர்மையாய் வாழச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.